இன்னைக்கு இருக்கிற ஜோசப் விஜய் அவர் சம்பாதிச்சதுல ஒரு 100 ரூபாய் யாருக்கா கொடுத்துருப்பாரா? பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போட்டிருக்க, நீங்க இன்னும் போட்டிருக்கீங்க. அவன் ஜோசப் விஜய் சொல்லி முட்டி போட்டு நடந்தாங்கிறதுக்காக இன்னைக்கு அவங்க எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. மக்களுக்கு எதுவும் செய்யாமல் இன்னைக்கு அந்த மக்களை அவருக்கு ஓட்டு போட்டிருக்காருன்னா எவ்வளவு ஏமாற்றம். குரங்குல நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டுக்கணும், நீங்க விஎம் போட்டா பிஜேபி ஜெயிக்க போதா என்ன இதுன்னே தெரியல. அதான் கேட்கணும், நேரம் கேட்கணுங்கிறதுக்காக தான் வந்தோம். கல்யாணங்களுக்கு 1 பவுன் நகையும் 10 சேலையும் நான் கொடுப்பேன்னு சொன்னாரு. அது நிறைவேற்ற முடிஞ்சா? 1 பவுன் இப்ப என்ன விலையா இருக்கு? 1 பவுன் எவ்வளவு தெரியாதவங்களுக்கு சும்மா ஏமாத்துறதுக்கு எதையாவது சொன்னாரு, நடிச்சாரு. நான் கேட்க, எம்ஜிஆர் நடிகராக இருந்தார், அவர் சம்பாதிச்ச படங்களை ஏழை எளியவர்களுக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு இருக்கிற ஜோசப் விஜய் அவர் சம்பாதிச்சதுல ஒரு 100 ரூபாய் யாருக்கா கொடுத்துருப்பாரா? சிறுவன் நல்லா நடிப்பாரு, நல்ல டான்ஸ் ஆடுவாரு, இன்னும் பல கதைலாம் பண்ணுவாரு. அது வேற. இன்னைக்கு காலை சுற்றுலா திட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னா மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். இவரு வைக்கிறார் பேரு, எங்களுக்கு வைக்க தெரியாத காமராஜ் சுற்றுலா திட்டமா, அதாவது லேபிள் மேல விட்டுறது. இந்த இதெல்லாம் பண்ணுவாரு. இல்ல கேட்கிறேன், யாருக்காவது ஏதாவது நன்மை செய்தாலும் யாராவது சொல்ல முடியுமா? நீங்க பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போட்டிருக்க, நீங்க இன்னும் போட்டிருக்கீங்க. அவன் ஜோசப் விஜய் சொல்லி முட்டி போட்டு நடந்தாங்கிறதுக்காக இன்னைக்கு அவங்க எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா நீங்களும் எவ்வளவு போட்டிருக்கீங்கன்னா 180 ஓட்டு எங்க போட்டிருக்கீங்க. பிஜேபிக்கு 184, எங்களுக்கு 144. இப்படி எந்த வகையாவது எங்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? எங்க தலைவர் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாரா இல்லையா? 2000 தரேன்னு சொன்னாரு, 2000 தரேன்னு சொன்னாரு, தர முடிஞ்சுச்சா? இங்க இருந்து சென்னை வரையும் பஸ் விடுவேன்னு சொன்னாரு, விட முடிஞ்சுச்சா? இப்படி மக்களை ஏமாற்றுவது மட்டுமல்லாமல் மக்களுக்கு எதுவும் செய்யாமல் இன்னைக்கு அந்த மக்களை அவருக்கு ஓட்டு போட்டிருக்காருன்னா எவ்வளவு ஏமாற்றம் தமிழகத்தில் ஏமாற்றி இருக்கின்றார் என்பதை நான் இங்க எடுத்து சொல்ல கடமைப்பட்டேன். இந்த கோயில்ல திருவிழா நடக்கு, இந்த கோயில்ல திருவிழா நடக்குன்னா எந்தவித இளைஞர் இல்லாமல் திருவிழா நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற வகையிலே நாங்கள் என்னென்னும் இருந்திருக்கின்றோம் என்று சொன்னா குரங்குல நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டுக்கணும், நீங்க விஎம் போட்டா பிஜேபி ஜெயிக்க போதா என்ன இதுன்னே தெரியல. நாங்க உங்களை ஏமாத்திட்டோமா? அதான் கேட்கணும், நேரம் கேட்கணுங்கிறதுக்காக தான் வந்தோம். இன்னைக்கு சில பேர் விசிலுக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க, அதெல்லாம் கொஞ்சம் முடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஏன்டா போட்டோம், என் மக சொன்னான், என் பையன் சொன்னான், என் பேரன் சொன்னான், இப்படின்னு போட்டிருப்பீங்க. ஆனா போட்டா என்ன பிரயோஜனம்? அவர் இந்த நாட்டுக்கு என்ன செய்திருக்காரு? சீக்கிரத்துல அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் வந்துருவாரு, அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை, சீக்கிரம் வந்துருவாரு. இந்த 1ஆம் நம்பர் பூத்துல எங்களை அடிச்சுட்டா நாங்க என்ன பண்ணுவோம்? 1ஆம் நம்பர் பூத்துல அது யான் சொந்தக்கார உள்ள பூத்துல எனக்கு அடி விழுந்துன்னா நான் என்ன பண்ணுவேன்னு கேட்க. போனதுல ஏமாத்துறீங்க, இனிமே ஏமாத்தாம வருகிற காலத்தையாவது எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்ற வகையில் வருகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.